இயேசு ஆண்டவரில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, பிறந்திருக்கிற 2026 ஆண்டின் பெரு மகிழ்ச்சியை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மீண்டுமாய் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு. கடந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை பல்வேறு விதங்களிலே, பல்வேறு சூழல்களிலே, பல்வேறு சவால்களிலே நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கிறார். அவரை நாம் நன்றியோடு துதித்தோம். நம்முடைய வாழ்விலே 2026 ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோம். இது ஆசீர்வாதமான ஆண்டு. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு முதல் வாசகத்தின் வழியாக எப்படி நாம் ஆசீர்வாதமாய் பிறருக்கு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து சொன்னார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், இஸ்ராயேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆமேன். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திரும்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆமேன். அதே மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் பைபிளில் நிறையா இருக்கு. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு இருக்க வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று தொடக்க நூல் 12:2 அதுதான் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லாரும் கைகளை தூக்கி ஆமென் சொல்லுவோம். ஆமேன். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். ஆமேன் சொல்லுங்க. உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். அதே மாதிரி திருப்பாடல் 134 3வது வசனம் பாருங்க. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சியோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். மீகா புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் உங்களுக்கு அதிசயங்களை காண செய்வேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆமேன். திருத்தூதர் திருப்பாடல் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகின்றீர். ஆமேன். அதே மாதிரி பாருங்க, ஆண்டவர் சொல்ற வசனத்தை நிச்சயமாகவே எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். பாருங்க அன்பானவர்களே, இதெல்லாம் எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்று கவனிச்சு பாருங்க. நம்முடைய கடவுள் ஆசீர்வாதமாய் இருக்கிறவர். அதனால தான் அவர் ஆரோனை பார்த்து நீ ஆசி கூற வேண்டிய முறை என்று சொல்லி நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்க சொல்லுகின்றார். நீயே ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை
இந்த ஆண்டு முழுவதும் நம்ம எல்லாரும் நமக்குள்ள கேள்வி கேட்டு பார்க்கணும். ஆண்டவர் 2026 அந்த முதல் மணித்துளியில் எனக்கு நீ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரே. நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் ஆசீர்வாதமாக இருக்கிறேனா என்று இந்த ஆண்டு முழுவதும் நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் நான் ஆசீர்வாதமாக இருக்கேனா, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கேனா, பிறருக்கு ஆசி வழங்குறேனா, அல்லது அது சொல்ல விருப்பம் இல்லை, சாபமாய் ஏண்டா இவன் பிறந்தான், ஏண்டா இவன் இந்த குடும்பத்தில் இருக்கான், எதுக்குடா இவன் இங்கே வந்தான், எதுக்குடா இவன் இப்படி பேசுகிறா அப்படின்ற ஒரு சாபமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? இந்த 2 கேள்வியை இந்த ஆண்டு முழுவதும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இது ஒரு புறம் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதித்து நீயும் ஆசீர்வாதமாக இருன்னு சொல்லியிருக்கார். பாவம் இயேசு கிறிஸ்து பாவம் பிறக்கிறதுக்கு முன்னையே இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர், பிறப்பதற்கு முன்பாகவே புறக்கணிக்கப்பட்டவர். யோசேப்பும் மரியாவும் நிறைமாத கர்ப்பிணியாய் சென்று இடம் கேட்கிறார்கள். சத்திரத்தில் இடமில்லை என்று சொன்னார்கள். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே புறக்கணிக்கப்பட்டார். அவமானத்துக்கு மேல் அவமானம். இயேசு ஏரோது அரசனால் கொல்ல தேடப்பட்டார். அவர் புறக்கணிக்கப்பட்டார் பிறப்பதற்கு முன்பாகவே. பிறந்த பின் அவர் கொலை செய்ய தேடப்பட்டார். அவரை பல்வேறு விதங்களிலே அவர் வாழ்ந்த அந்த சமூகத்தில் சாதாரண மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். மத வெறி கும்பல், கோடு போட்டுக்கங்க, மத வெறி கும்பல் அவரை கொலை செய்ய தேடியது. இறுதியில் கொலையும் செய்தார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, இயேசு பிறப்பதற்கு முன்பாக புறக்கணிக்கப்பட்டார். பிறந்த பின் கொலை செய்ய தேடப்பட்டார். அவர் வாழ்ந்த போது மக்கள், குறிப்பாக மதவெறியர்கள் கல்லெறிய முற்பட்டார்கள். அவரை பிடித்து கொலை செய்ய தேடினார்கள். அவர் வாழ்க்கை முழுவதுமே அதிர்வுகளாக இருந்தது. திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி அதிர்துடா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இயேசு பிறந்தது ஒரு அதிர்வு. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய அதிர்வு இந்த உலகத்தில் அப்படியே எல்லாத்தையும் அப்படி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. சத்திரத்தில் இடமில்லை, சரித்திரம் முழுவதும் இடம் அவருக்கு. எல்லாரும் சொல்லலாமா? சத்திரத்தில் இடமில்லை, சரித்திரத்தில் இடம் உண்டு. பாருங்க, புறக்கணிக்கப்பட்டவர் இன்றைக்கு புண்ணிய இயேசுவாக எல்லாராலும் வணங்கப்படுகிறார். எல்லாராலும். பாவம் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் அவரை புறக்கணிக்கிறார்கள். இன்றைக்கும் அவர் பெயரை சொல்லி வருகிறவர்களுக்கு அடி உதைகள் கிடைக்கிறது. வாட்ஸ்அப்பில் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குது. 2 சாமியார்களுடைய முதுகை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கிறிஸ்மஸுக்கு அவர்களுடைய அங்கியை கிழித்து அவர்கள் பயங்கரமாக தாக்கப்பட்ட வீடியோவை பார்த்தோம். கலவர கிறிஸ்மஸ் பார்த்தோம். பல இடங்களிலே, இந்திய நாட்டிலே, மதச்சார்பற்ற நாட்டிலே இந்த கிறிஸ்மஸ் கலவர கிறிஸ்மஸாக, இயேசு விரும்பப்படாதவராக,
இயேசுவை பின்பற்றுபவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று துடித்தவர்களாக, இப்படியெல்லாம் இந்த இயேசுவை இன்றைக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர் பிறப்பதற்கு முன்பிலிருந்தும் பிறந்த பின்னும் இறந்த பின்னும் இன்றும் அவருக்கும் சித்திரவதைகள். அன்பானவர்களே, இதற்கெல்லாம் பயப்படக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு புதுசு கிடையாது. கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் சிங்கத்திற்கு முன் நின்றார்கள். கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் எரிகிற எண்ணெயில் போடப்பட்டார்கள். இயேசுவை பின்பற்றியவர்கள் எரிகிற நெருப்பில் வெந்தார்கள். யாராலும் எதையும் செய்ய முடியவில்லை. ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு உணர்ந்ததை சொல்லுகிறேன், நான் உணர்ந்ததை சொல்லுகிறேன். எந்த ரோமை சாம்ராஜ்யம் இயேசுவை தொலைத்து கட்ட வேண்டும், அவர் பெயரே இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவரை கொலை செய்ததோ, அந்த இடத்தில் இயேசுவினுடைய ராஜ்யம் வாட்டிகன் ரோம் இன்றும் நிலைத்து நிற்கிறது. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துவம் ரத்தம் சிந்தாமல் வரவில்லை. கிறிஸ்து ரத்தம் சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்தார். ரத்தம் சிந்தி நாமும் அதே மீட்பை நம்முடைய தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். மதவெறி கும்பல் இயேசு பிறப்பதற்கு முன்பிலிருந்தே இன்று வரைக்கும் இருக்கிறது. அது கொலை செய்யத்தான் தேடும், அது கலவரத்தைத்தான் ஏற்படுத்தும். குழந்தைகளை கொன்ற ஏரோதுக்கள் இன்றும் இருக்கிறார்கள். இந்த ஏரோதுக்கள் பல்வேறு விதங்களில் மதவெறி கும்பலாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பயப்பட தேவையில்லை. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ், இந்த புத்தாண்டு, இதையெல்லாம் பெரிய சங்கடங்களோடு, பெரிய மனபாரங்களோடு, வருத்தங்களோடு கொண்டாடுகிறோம். இதற்கு ஒரு முடிவு உண்டு. இயேசு கிறிஸ்து முடிவை கொடுப்பார். பயப்பட தேவையில்லை. அஞ்சாதே, மாபெரும் நகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு என்று சொன்ன அதே வானதூதர் நமக்கும் அதே ஒரு தைரியத்தை, பயப்படாத, அஞ்சாத, துணிந்து இயேசு என்ற பெயரை சொல் அப்படிங்கிற ஒரு சக்தியை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணும்னு இன்னைக்கு சிறப்பாக வேண்டிக்குவோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒரு கதை. ஒரு ஆள் சிலுவை துணையில் உட்கார்ந்துருந்தார். ரொம்ப சோர்வாக உட்கார்ந்துருந்தார். இன்னொரு ஆள் வந்தார். ஏயா, என்னையா அப்படி சும்மா அப்படியே சோர்வு, மனசோர்வாக உட்காந்துருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னார். அந்த ஆள் சொன்னார், வேற ஒன்றும் இல்லை, ஒரு 3 ஏக்கர் விலைக்கு வருது, அதை வாங்கலான்னு இருக்கேன். என் மனைவி நகையெல்லாம் வச்சுருக்கா, கேட்டு கேட்டு பார்த்தேன், தரமாட்டுக்கிறா. தந்தானா அந்த 3 ஏக்கரை வாங்கி நல்லா விவசாயம் பண்ணி நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதான் சிலுவை திணையில் உட்காந்துருக்கேன் அப்படின்னாராம். அந்த ஆள் சொன்னவர் வந்தார். இன்னொரு ஆள் சொன்னாராம், 3 ஏக்கரை வாங்கி விவசாயம் பண்ணி என்ன செய்ய போகிற? நல்லா சம்பாதிப்பேன். சம்பாதிச்சு என்ன செய்ய போகிற? இன்னும் 3 ஏக்கரை வாங்குவேன். 3 ஏக்கரை வாங்கி என்ன செய்வேன்? இன்னும் நல்லா விவசாயம் பண்ணுவேன். நல்லா விவசாயம் பண்ணி என்ன பண்ணுவேன்? நல்லா காசு சம்பாதிப்பேன். இப்படி கேட்டுக்கிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாராம். இந்த ஆளுக்கு கடுப்பாகி போய், ஏண்டா என்னைய மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறியே, நீ என்னடா செய்ய போகிற அப்படின்னாராம். வேற ஒன்றும் இல்லை, நான் ஒரு 5 எருமை மாடு வாங்க போகிறேன் அப்படின்னாராம். எருமை மாடு வாங்கி என்னடா பண்ண போகிற? உனக்கு நிலம் இருக்கா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு எதுக்கு நிலம்? அதான் நீ வாங்கிறீல்ல நிலம், அதில் மேய விடுவேன் அப்படின்னானா. இவனுக்கு வந்தது பாரு கோவம். ஏண்டா
எவன் நிலம் வாங்கி வைப்பேன், எவன் வீட்டு நிலத்தில் வந்து நீ மாடு மேய்ப்ப, அடிச்சோன்னா அப்படின்னு அடிக்க வாங்குற அவன் அடிச்சு விட்டான் இன்னொருத்தன். 2 பேரும் அடி தட்டி ஆகி போச்சு. வந்தாங்க, கோர்ட்டுக்கு வந்தாங்க. கோர்ட்டில் என்ன சொல்கிறது, ஜட்ஜு கேட்டார், ஏப்பா நிலம் எத்தனை ஏக்கர்ப்பா வாங்கினேன்? நான் எங்கே சார் நிலம் வாங்கினேன்? நீ எத்தனை மாடு வாங்கின? நான் ஒன்றும் மாடெல்லாம் வாங்கலையே. ஏண்டா நிலமும் வாங்கலை, மாடு வாங்கலை, இங்கே வந்து நிற்கிறீங்க இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னாராம். என் நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்காக 2 பேருக்கு அபராதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அபராதம் போட்டாராம். அன்பானவர்களே, இந்த கதை தான் இந்த உலகத்தில் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, சொர்க்கத்தையும் பார்க்கல, கடவுளையும் பார்க்கல, ஆனால் இங்கே அடிதடி. சொர்க்கம் 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 சொர்க்கம்னு பேசுகிறவன், கடவுள் கடவுள் கடவுள்னு பேசுகிறவன் இங்கே எல்லா அடவடித்தனமும் பண்ணுறான். இந்த சொர்க்கத்து பேராலையும் கடவுள் பேராலையும் இங்கே அடிதடி கொலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மனிதர்கள் நிம்மதியாய் வாழவில்லை. எவனுமே சொர்க்கத்தை பார்த்ததில்லை, எவனுமே கடவுளை பார்த்ததில்லை. ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக தெரியும். அப்போ கடவுள் நம்பிக்கை வேணான்றீங்களா, சொர்க்கம் வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நினைக்கலாம். அன்பானவர்களே, எவன் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறானோ, எவன் கடவுளை பற்றி பேசுகிறானோ அவன் எந்த அடிதடிக்கும் போக மாட்டான். ஏன்னா கடவுள் இன்னொரு மனிதனுடைய ரத்தம் சிந்துவதை ஒருபோதும் விரும்பவே மாட்டார். கடவுள் பேரால் இன்னைக்கு இவ்வளவு அடாவடித்தனங்கள், நெஞ்ச பதைக்கிற அளவுக்கு மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற வார்த்தைகள், இதெல்லாம் நான் வேற எங்கேயும் பார்க்கல, நேராக பார்க்கல, யூடியூப்பில் பார்த்தது. அவ்வளவு வார்த்தைகள், அவ்வளவு கொடூரமான தாக்குதல். ஒரு அம்மாவெல்லாம் மண்டையிலேயே பீர் பாட்டில் வச்சு அடித்து, இது மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஃபாதர்ஸை அது மாதிரி போட்டு அடிதடி. கிறிஸ்மஸ் என்ன பாவம் செய்தார்கள்? கடவுள்ன்ற பேர்னால தானே, கடவுளுக்காகத்தானே. ஆனால் கடவுளை பார்க்காதவர்கள், நிச்சயமாக சொர்க்கத்தை நினைக்காதவர்கள், இவர்களால் மட்டும்தான் இந்த அடாவடித்தனங்களை எல்லாம் செய்ய முடியும். சொர்க்கத்தையும் பார்க்கல, கடவுளையும் பார்க்கல, ஆனால் கடவுள் பேராலும் சொர்க்கத்து பேராலும் இங்கே அடாவடித்தனங்கள், அக்கிரமங்கள், வன்முறைகள், என்னென்ன அட்டூழியம் செய்யணுமோ அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு பிரசங்க அன்னை மரியாளை பற்றி இருக்கணும், நம்மளை பற்றி இருக்கணும். ஆனால் நெஞ்சு பதைக்கிறது. இவ்வளவு அடாவடித்தனங்களை பார்த்து பேசாமல் இருக்க முடியவில்லை. ஆண்டவர் பதில் கொடுப்பார். அன்பானவர்களே, இன்னைக்கு இதில் வாசகத்தில் பார்த்தோம், தன்னுடைய மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். கடவுள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு வேற எந்த வழியுமே தெரியலையா? ஒரு பெண் தான் தேவைப்பட்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கப்போ இந்த தாய் மரியாள் தான் அவருக்கு கண்ணில் பட்டது. அதனால்தான் இந்த தாய் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், தாழ்நிலையை கடவுள் கண்ணோக்கினார். இந்த தாயினுடைய தாழ்நிலையை, தூய்மையான நிலையை கடவுள் கண்ணோக்கினார். அதாவது இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. 5ஆம் நூற்றாண்டில், அதனால தான் இன்னைக்கு திருவிழா கொண்டாடுறோம். நைட்டில் இந்த தாய் அன்னை மரியாள் இந்த மண்ணுலக இயேசு கிறிஸ்துவை மட்டும் பெற்றெடுக்கவில்லை, கடவுளையே பெற்றெடுத்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து
கடவுள் நம்மோடு, இம்மானுவேல். அந்த இம்மானுவேலை பெற்றெடுத்தவர் யாராக இருக்க முடியும்? யாராக இருக்க முடியும்? கடவுளின் தாயாக இருக்க முடியும். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. ஆண்டவர் நம்மோடு சொல்லவில்லை, கடவுள் நம்மோடு. ஆண்டவர்னா நமக்கு தெரியும், ஆனால் இங்கிலீஷில் லார்டுன்னு சொல்லுவாங்க, அது வேற. கடவுள் நம்மோடு என்று சொல்லப்படுகிறது. தோமையார் சொல்றார், ஆண்டவரே என் தேவனே, கடவுளே என் ஆண்டவர் தேவனே அப்படின்னு சொல்றார். அப்போ இயேசு கோவப்பட்டிருக்கணும், நீ என்ன என்னை கடவுள்னு சொல்ற, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை, அவர் கடவுள். அதனால் அந்த கடவுளை பெற்றெடுத்தவர் தான் இந்த தாய். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில் கடவுளின் தாய் மரியாள் என்று சொல்கிறோம். அதை உறுதியிட்டு சொன்னது 5ஆம் நூற்றாண்டு அந்த சங்கத்தில். அன்பானவர்களே, இந்த தாய் அன்னை மரியாள் முதன்னு ஆண்டவருடைய ஆவியை, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர். இயேசு கிறிஸ்து பெறுவதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர். உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடம் என்று சொன்னவர். அன்பானவர்களே, இந்த தாய் மரியாள் முதலில் ஆவியானவரை பெற்றார். அந்த ஆவியானவரைத்தான் எங்கே எலிசபெத் அம்மாவை தேடி போனப்ப அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, என் ஆண்டவரின் தாய். இதெல்லாம் பைபிள் வார்த்தை, பிற சபைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? எவ்வளவு தாழ்ச்சி! வயசில் மூழ்த்தவங்களா இருந்தாலும் அந்த எலிசபெத் அம்மா சொல்கிற வார்த்தையை பாருங்க, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? அப்படி சொன்ன உடனே அப்படியே ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார். நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கேன், நம்ம ஊரில் இருக்கிற பாஸ்டர்லாம் ஆவியானவர் வந்துட்டார், ஆவியானவர் இறங்கிட்டார் அப்படின்னு சொல்லி கபகபா குபுகுமுன்னு வார்த்தையெல்லாம் விடுறாங்க. ஆனால் இந்த எலிசபெத் அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆண்டவரின் தாய். கடவுளின் ஆவி எலிசபெத் அம்மாவை ஆட்கொண்ட உடனே எலிசபெத் அம்மா சொன்ன வார்த்தை என் ஆண்டவரின் தாய். யாரெல்லாம் ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்படுறாங்களோ அவங்கெல்லாம் முதல்ல பேசுகிற வார்த்தை என் கடவுளின் தாய், என் ஆண்டவரின் தாய் அப்படின்னு சொல்லணும். அன்பானவர்களே, அதனால தான் திருச்சபை இந்த தாய் மரியாளை கடவுளின் தாய் என்று போற்றி முதல் நாளில் இந்த கடவுளுடைய தாயுடைய வழிகாட்டுதலில் இந்த ஆண்டை, ஒவ்வொரு ஆண்டை ஆரம்பிக்கிறது. அதனால் கடவுளின் தாய் பெருவிழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அன்பானவர்களே, அதே மாதிரி இயேசு என்ற பெயரிட்ட விழா 8ஆம் நாள் திருவிழாவை கொண்டாடுறோம். இன்றைக்கி உலக அமைதி நாள் என்றும் கொண்டாடுகிறோம். இப்படி பல திருவிழாக்களை இன்றைக்கு இந்த இரவில் நாம் கொண்டாடுகிறோம். இந்த உலகத்தில் அமைதி ஏற்படணும். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே வானதூதரால் சொல்லப்பட்ட வார்த்தை, உலகத்திற்கு நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு அமைதி உண்டாக. நல்ல மனசு. அப்போ யாருக்கெல்லாம் தீய மனசு இருக்குதோ அவங்களுக்கு அமைதி நிலைச்சு நிற்காது. அன்பானவர்களே, இந்த புது வருஷத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா, நியூ இயர், என்னது ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறோம்? நியூ இயர், புது வருஷம். நியூ இயரில் நியூ யூ, என்னது அது? நியூ யூ. நியூ யூனா புது வருஷத்தில் புதிய மனிதனாய் இரு, புதிய நீயா இரு. பைபிளில் பல வசனங்கள் இருக்கிறது. தொடக்க நூல் 50:20 ஆண்டவர் பாருங்க, தீமையை நன்மையாக மாற்றுவார். ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றுவார். அதே மாதிரி எசாயா 43:18 பழையவற்றை மறந்துவிடு, புதியவற்றை குறித்து, பழையவற்றை குறித்து சற்றும் சிந்திக்காத, பழையவற்றை குறித்து சற்றும் சிந்திக்காத.
பழையவற்றையெல்லாம் மறந்துரு, புதுசாக நான் செய்ய போகிறேன் அப்படின்றார். அது மாதிரி பிலிப்பியர் 3:13 ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். கடந்ததை மறந்துவிடு, கண்முன் இருப்பதை நினைத்து ஓடிவிடு. கண் முன்னாடி என்ன இருக்கோ அதை பார்த்து போய்கிட்டே இரு. தேங்குற தண்ணி என்ன ஆகும்? எனக்கு கேட்கல. வெரி குட். சாக்கடை ஆகும். தண்ணி எங்கே தேங்கி நிற்குதோ அங்கே சாக்கடை. அது மாதிரி தான் மனிதனும். பழைய அதை நினச்சி அதுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்னா முன்னேற்றம் இல்லை. இன்னைக்கு அன்னை மரியாள்கிட்டருந்து ஒரு கற்றுக்கணும். அவமானம் ஆக்கமுள்ளதாய் ஆக்கு. அவமானமெல்லாம் அடைந்த அன்னை மரியாள் நிறைய அவமானத்தை தாங்கியிருக்காங்க. எதுக்காகனா ஆக்கமானதாய் ஆக்கி இருக்கிறார். இயேசு என்ற அந்த மாபெரும் கடவுளை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கார். அவமானங்களை தாங்கு. அவமானம் வந்துருச்சு, அடிபட்டுட்டேன், மனசு உடஞ்சி போச்சு, நிம்மதி இல்லை, நான் பேசாமல் செத்து போயிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி நிறைய பேர் பலவிதமான தற்கொலை எண்ணங்களை சுமந்துக்கிட்டு அலைகிறோம். அன்னை மரியாள் நமக்கு மாபெரும் எடுத்துக்காட்டு. அவர் பாருங்க, அவமானத்தை ஆக்கமுள்ளதாய் ஆக்கினார். அவமானத்தை ஆக்கமுள்ளதாய் ஆக்கினார். அன்பானவர்களே, அதனால் நம்ம ஐயோ அவன் என்னை அப்படி சொல்லிட்டான், அவள் அப்படி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி நினச்சி நம்முடைய வாழ்க்கையை இன்னும் தேங்கி போகிற தண்ணி மாதிரி சாக்கடையாக வச்சுக்கிட்டே இருக்கோம். எப்போ முன்னோக்கி போகிறோமோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிற மாதிரி கடந்ததை மறந்துவிடு, கண்முன் இருப்பதை நிறுத்தி ஓடிவிடு என்று சொல்லுகிறேன். அதனால் இந்த புதிய வருஷத்தில் எல்லாம் புதுசாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நான் புதுசாக இருக்கேனா அப்படின்னு யோசித்து பாருங்கள். நான் புது மனசோடு இருக்கேனா, புது கண்ணோடு இருக்கிறேனா, புது இதயத்தோடு இருக்கிறேனா, புது சிந்தனையோடு இருக்கேனா, இப்படிலாம் சிந்தித்து பார்க்கணும். இன்னும் பழசவே நீ அந்த நாள் அன்னைக்கு இப்படி சொன்ன இல்லை, அப்படி பண்ண இல்லை அப்படின்னே மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய வளர்ச்சி தடைப்படுகிறது. அது மாதிரி தான் இறுதியாக ஒரு கதையை சொல்லி இந்த ஆண்டில் நம்ம இன்னும் எப்படி உத்வேகமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். பாருங்கள், ஒரு கிணத்துல எல்லா மக்களும் தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு நாய் உள்ளே விழுந்து செத்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தண்ணி நிறைய இருக்கு. அங்கே இருந்த பங்கு சாமியார்கிட்ட போய் என்ன பண்ணலாம் ஃபாதர், நாய் உள்ளே விழுந்துருச்சு. நீங்களாம் சொல்லிடுவீங்க, நான் கேள்வி கேட்டேன், நான் இப்போ கேள்வி கேட்க மாட்டேன்னா சொல்லிடுவீங்க. அந்த பங்கு சாமியார் சொன்னாராம், ஒன்றும் பண்ண வேண்டாம், போய் ஒரு 100 குடத்தை எடுத்து அந்த கிணத்துல இருக்க தண்ணியெல்லாம் முகந்து ஊற்றுங்க, சரியாக போயிடும். 100 குடத்தை ஊற்றுனாங்களாம். அப்புறம் திரும்பவும் போய் பங்கு சாமியார் சொன்னாங்க, இன்னும் வாடை அடிக்குது அப்படின்னு. இன்னும் 100 குடத்தை எடுத்து வெளியே ஊற்றுங்க அப்படின்னு. இன்னும் வாடை அடிக்குது. இன்னும் 100 குடத்தை எடுத்து வெளியே ஊற்றுங்க. ஐயோ, இன்னும் வாடை அடிக்குது சாமி அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அந்த நாயை எடுத்து வெளியே போட்டிங்களா அப்படின்னு கேட்டார். அந்த நாயை எடுத்து வெளியே போட்டிங்களா அப்படின்னு கேட்டப்போ தான், ஓ, நாய் உள்ளே கிடக்குதில்ல அப்படின்னு யோசித்தாங்களாம். அன்பானவர்களே, எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளவுதான் என் வீடு சரியில்லை மாற்றிடலாம், அப்புறம் இந்த வேலையும் சரியில்லை மாற்றிடலாம், எல்லாம் மாற்றலாம். எது மாறினாலும் யார் மாறணும்? ஒவ்வொருத்தரும் நான் மாறணும். நான் அந்த நாயை எடுத்து போட்ட மாதிரி, அதுக்கப்புறம் தண்ணி ஆன மாதிரி ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே செத்து போய் கிடக்கிற அந்த துர்நாற்றங்களை எடுத்து வெளியே போடத்தான் புது ஊற்று நம்முடைய உள்ளத்தில் கிளம்பும். அதனால் இந்த புது வருஷத்தில் நமக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள், நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிற எண்ணங்கள், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் சிந்தனைகள்
இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நாம் இன்னும் இன்னும் நாம் முன்னேறி போகணும் அப்படிங்கிற சிந்தனையை மட்டும் உள்வாங்கிக் கொள்வோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாதத்திலிருந்தும் அன்னை மரியாளுடைய பாதத்திலிருந்தும் இந்த ஆண்டை தொடங்குவோம். நமக்கு எத்தனையோ சவால்கள் காத்திருக்கிறது. அரசியல் சம்பந்தமான சவால் காத்திருக்கிறது. நம்முடைய இந்த இந்திய நாட்டில் கிறிஸ்தவம் நிலச்சி நிற்குமா? அப்படியே தள்ளாடி கிடக்கிறதே. என்ன ஆக போகுதோ? அரசியல் மாற்றங்கள் இந்த ஆண்டு நிகழப்போகிறது. அரசியல் சவால் இருக்கிறது, சமூக சவால். நீயா நானா ஜாதிகளுக்குள்ள பல போராட்டங்கள், எல்லாம் சமூக விடுதலைக்காக நிறைய போராட்டங்கள். இந்த மாதிரி வேலை இல்லாத திண்டாட்டங்கள் நிறைய இருக்குது. வேலை கிடைக்க மாட்டேங்குது. இந்த சாதாரணமாக படிச்சிருக்கவங்க கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஏஐ அப்படின்னு வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு. என்ன ஆக போகுதோ? இப்படி பல கனவுகள், பல குழப்பங்கள், பல வாழ்க்கை முறைகள் இப்படி நிறைய மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் நாம் எல்லாரும் மிகுந்த கடவுள் நம்பிக்கையோடு, இந்த கடவுள் நமக்கு சொல்லி இருக்கிறார், என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கடவுளை இறுக்கமாய் பற்றி கொண்டு நாம் இந்த புத்தாண்டுக்குள் நுழைவோம். இறைவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு பொழிய வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவரே எல்லா வளங்களையும் நலன்களையும் தந்து இந்த ஆண்டு முழுவதும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று உங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.